ஏய் மாப்ள, டேய் என்னடா கண்டுக்கவே மாட்ற? உன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிகை கொடுத்தியாடா? ஒரு வார்த்தை சொன்னியாடா? ஏய் மாப்ள, சுத்தமா மறந்துட்டேன்டா. எங்களை நீ மறக்கத்தாப்பா செய்வ? நீலாம் பத்திரிக்கை கொடுத்தாதான் கல்யாணத்துக்கு வருவியாடா? இது உன் வீட்டு கல்யாணம்டா, நீ முன்னாடி நின்று நடத்திருக்கணும். நீ ஏன்டா வரல? டேய் அவன் கல்யாணத்துக்கு வந்தானா? வந்தானா? உங்க வீட்டுல இருக்க எம்பிட்டு சீர்ஜாமா இதெல்லாம் இறக்கி வச்சது யாரு? உன் மாமனார் குடும்பமா? இவன் தான்டா எல்லாம் இறக்குனா. இது தெரியாம அவனை போய் பேசிக்கிட்டு இருக்க. நீ கூப்பிடலனா காண்டி உன்னை விட்டு கொடுத்துட முடியுமா? இங்க ராம்நாட்ல இருக்கல மாப்ள டார்லிங்கு, அங்க வந்து பயங்கரமான ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இப்ப மறுபடியும் ஆனிவர்சரி ஆஃபர் ஒண்ணு போட போறாங்கடா. ஜூலை 12ஆம் தேதி 25,000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்குறவங்களுக்கு கம்பல்சரி ஒரு கோல்டு காயின் ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஜூலை 12ஆம் தேதி 13ஆம் தேதி ராம்நாட்ல இருக்க டார்லிங்ல எந்த ஒரு 65 இன்ச் டிவி வாங்கினாலும் iPhone 17க்கு டார்லிங்கோட இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் 10,000 கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னா 19,999 ரூபா மதிப்புள்ள 260 வாட்ஸ் சவுண்ட் பாரு வெறும் 999 ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க. iPhone 17 எடுத்தோம்னா 17,990 ரூபா மதிப்புள்ள ஆப்பிள் ஏர்பட்ஸ் வெறும் 7,900 ரூபாய்க்கே தர்றாங்க. இன்ஸ்டன்டா கேஷ்பேக் 10,000 ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. டார்லிங்ல ஒரு ஏசி வாங்கினோம் அப்படின்னா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு ஏசி வாங்கினா இன்ஸ்டன்டா 10,000 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்ல அப்படின்னா 9,990 ரூபா மதிப்புள்ள ஏர் கூலர் வந்து வெறும் 999 ரூபாய்க்கு நம்ம வாங்கி. அப்புறம் வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஃபர்னிச்சர்ஸ், லேப்டாப் இது எல்லாத்துக்குமே டபுள் ட்ரிபிள் ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த தேர்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற விதமா ஜூலை 12 மற்றும் 13ஆம் தேதி இவ்வளவு ஆஃபர்ஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான ஆஃபர் போட்டிருக்கும் போது ஜாமா இங்க வெளியே வாங்க முடியுமா? அதான் டார்லிங்ல இருந்து ஏத்திட்டு வந்து இறக்கிட்டேன். இவ்வளவு கஷ்டத்துலயும் நீ எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேங்கிறப்ப உனக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. கைய குடுறா. குடி மாப்ள, வச்சுக்க மாப்ள. மாப்ள, எனக்கு ஏதாவது பெருசா பண்ணியே ஆகணும்டா. ஏன்டா மோதிரத்தை கழட்டி அவன்கிட்ட கொடுத்த? அப்படி செஞ்சதுக்கு மத்தியில நான் போட்ட 2 பவுன் மோதிரம்லாம் சாதாரணம்டா. இறக்கி வச்சது வேணா அவன் தான். ஆனா இது வாங்கி கொடுத்தது உங்க மாமனார். இல்ல புரியல. உன் கல்யாணத்துக்கு அவன் டாடா ஐஸ்ல சீர்சாம ஏத்திட்டு சவாரிக்கு வந்தவன்டா. உங்க வீட்டுல இருக்க எம்பிட்டு சீர்ஜாமா இதெல்லாம் இறக்கி வச்சது யாரு? உன் மாமனார் குடும்பமா? இவன் தான்டா எல்லாம் இறக்குனா. ஐயோ ராஜா, என் கல்லமே